ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமலா ஃபேமிலி. வாங்க இப்போ பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன், அது பச்சரிசி மாவு. அது போட்டுட்டு லேசாக உப்பு போட்டு கலக்கி வச்சிடணும். மாவில் லேசாக தான் போடணும், இல்லைன்னா நீங்கள் தண்ணியில் போட்டுருக்கறனால அதோடவே விட்டுறலாம். நல்லா அந்த சுடுதண்ணி மோந்து ஊற்றி கரண்டியில் ஊற்றிட்டு கரண்டியில் தான் நம்ம வந்து அமுத்தி நல்லா கிளறி விடணும். மாவு பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே அந்த ஹீட்லேயே வெந்துக்கும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கணும். முந்திரி பருப்பு நல்லா உடச்சி விட்டு போட்டுக்கணும். அதையும் ஒரு வதக்கி விட்டுட்டு தேங்காய் போட்டுக்கணும். தேங்காய் கொஞ்சம் போட்டு அது கூடவே வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் தேங்காய் நல்லா சூடேறட்டும். நல்லா வதங்கினதும் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக வெள்ளை சர்க்கரையில் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏலக்காய் 3 ஏலக்காய் தான் போட்டிருக்கேன். அப்புறம் வெல்லம் போடணும். வெல்லம் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். நான் நிலக்கடலை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். கொரன்னு பொடி பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணக்கூடாது. கொரன்னு பொடி பண்ணிவிட்டு அதையும் போட்டு கிளறி விட்டுக்கலாம். இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அச்சில் மாவு வச்சு நம்ம அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அந்த அச்சில் நெய் தடவிக்கணும். நெய்யோ ஆயிலோ ஏதோ ஒன்று தடவிக்கலாம். அப்போ தான் வந்து மாவு வந்து அதில் ஒட்டாமல் வரும். பூரணத்தை ரெடி பண்ணி ஒவ்வொரு அச்சிலையும் எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ மாவு இருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். அழகாக வருது. இப்படி தான் அந்த அச்சை வந்து மூடி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விரல் வச்சு இப்படியே சுற்றிலும் மாவு அதில் பிடிக்க வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் பூரணத்தை உள்ளே வச்சு அதை மூடி வைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சமாக மாவு வைக்கணும். அவ்வளோதான். பூரண கொழுக்கட்டை இப்போ எடுத்து நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சிட்ருக்குது. எல்லா மாவையும் எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் வேக வைக்கிறேன். ஆவியில் வேகணும். 7 மினிட் 8 மினிட் வெந்தாலே போதும். வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உள்ள பூரணம் நல்லா வெந்திருக்கும். நம்ம ஏன்னா ஏற்கனவே நெய்யில் வறுத்துருக்குறோம், அதனால் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.